செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் இந்திய ராணுவம் குவாட்காப்டர் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குவாட்காப்டர் எனப்படும் சிறிய வகை ட்ரோன் மூலம் பக்சார் பகுதியில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் இந்திய ராணுவம் குவாட்காப்டர் எனப்படும் சிறிய வகை ட்ரோனின் மூலம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பக்சார் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் சிறிய வகை ட்ரோன் எனப்படும் குவாட்காப்டரின் மூலம் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பக்சார் பகுதியில் இந்திய ராணுவம் குவாட்காப்டரின் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குவாட்காப்டர் எனப்படும் சிறிய வகை ட்ரோன் மூலம் பக்சார் பகுதியில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பக்சாரில் இந்திய ராணுவம் குவாட்காப்டரின் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். பக்சாரில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விவரங்கள் என்ன? பக்சார் பகுதியில் தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது. குவாட்காப்டர் என்கின்ற அந்த முறையிலே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. குவாட்காப்டர் முறையை பயன்படுத்தி என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பக்சார் பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றன. ஏற்கனவே அந்த பகுதியில் தீவிரவாதிகளின் தங்கும் முகாம்கள் இருக்கின்றன, பயிற்சி களங்கள் இருக்கின்றன என்ற தகவல் எல்லாம் பெறப்பட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்ட ஒரு பகுதியாக குவாட்காப்டர் பகுதி நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த குவாட்காப்டர் மூலமாக தாக்குவதற்கான பக்சார் பகுதியிலே தாக்குதல் நடவடிக்கைகள் தற்போது தொடங்கி இருக்கின்றன. இந்த குவாட்காப்டர் என்பது சிறிய வகையிலான ட்ரோன். அந்த ட்ரோனை பயன்படுத்தி தான் பக்சார் பகுதியிலே இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை பொறுத்தவரை தன்னிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் ட்ரோன் வகையிலான ஆயுதங்கள் மூலமே குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் திட்டமிட்டு தாக்குகின்றார்கள். இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அக்னி போன்ற பெரிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்தினால், பிரம்மோஸ் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஏவினோம் என்றால் அது பாகிஸ்தானை ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிவிடும் என்பதன் காரணமாக இலக்குகளை மட்டும் நாம் தாக்கி அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களிலேயே குறைந்தபட்ச தாக்குதல் திறன் கொண்டவற்றை சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன மாதிரியான பதில் நடவடிக்கைகளை செய்கின்றது என்பதை பொறுத்துதான், பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை பொறுத்துதான் நம்முடைய தாக்குதல் ஏவுகணைகளும் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே தற்போது பாகிஸ்தான் தாக்கக்கூடிய அந்த இடங்களை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குவாட்காப்டர் எனப்படக்கூடிய சிறிய வகை ட்ரோன் மூலமாக பக்சார் பகுதியிலே இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த குவாட்காப்டர் என்பது பொதுவாகவே ரேடியோ அலைகள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றன. தானியங்கி முறையிலே அவற்றை கட்டுப்படுத்தி இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு குவாட்காப்டர் எனப்படுகின்ற சிறிய வகை ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பக்சார் பகுதியிலே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. பல தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அந்த பகுதியில் முகாமிட்டிருப்பதன் காரணமாக பயங்கரவாதிகளுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.